மாவட்டம் வடமதுரை அருகே உள்ள பிளாத்து பகுதியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் பகவத் சிங். இவரது தாய் சரசு என்பவருக்கும் அவரது உறவினர்கள் 4 பேருக்கும் இடையே முன்பகை காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி மீண்டும் தகராறு ஏற்பட்டு அவர்கள் அனைவரும் சேர்ந்து சரசை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சரசு வடமதுரை போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார். புகாரை பெற்ற போலீசார் மனு ரசீது மட்டும் கொடுத்துவிட்டு வழக்கு பதிவு செய்யவில்லை. புகார் கொடுத்தும் 2 நாட்கள் ஆகியும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து வேடசந்தூர் வழக்கறிஞர் சங்கத்தை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வடமதுரை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ளது வையூர் மற்றும் காட்டுக்கூடலூர் கிராமம். இந்த கிராமத்தில் உள்ள வடக்கு வழி பாசன வாய்க்கால் சாலையை கடந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக கிராம மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் இந்த சாலையில் குழாய் புதைப்பதற்காக பள்ளம் தோண்டி அதனை சரியாக சீரமைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து கிராம மக்கள் பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த கிராமத்தை சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்டோர் சிதம்பரம் நகரில் உள்ள காந்தி சிலை அருகில் திடீரென கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சாலையை சீரமைக்க கோரியும் சாலையை சீரமைக்காத அதிகாரிகளுக்கு கண்டனம் தெரிவித்தும் பதாகைகளை ஏந்தியபடி கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் உள்ள நீதிமன்ற தீர்ப்பின்படி பணி நியமன ஆணை மற்றும் காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மக்கள் நல பணியாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் மக்கள் நல பணியாளர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி 31ஆம் தேதி முதல் சென்னையில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தவிருப்பதாகவும் தெரிவித்தனர். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மறைவை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசியல் கட்சியினர் என பல தரப்பட்ட மக்கள் மௌன ஊர்வலம் செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கிழக்கு ஒன்றிய தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் சார்பில் மௌன ஊர்வலம் மற்றும் மௌன அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி வடவாதிமங்கலம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. இந்நிகழ்வில் தேமுதிக கட்சியினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், நாம் தமிழர் கட்சியினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக அவரது திருவுருவ படத்தை ஊர்வலமாக எடுத்து வந்து அஞ்சலி செலுத்தினர். பெரம்பலூரில் தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் மாவட்ட அளவிலான சின்ன வெங்காயம் சாகுபடியில் உயர் தொழில்நுட்பம் மற்றும் மதிப்பு கூட்டுதல் கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம், பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன், ஊராட்சி குழு மாவட்ட தலைவர் குன்னம் ராஜேந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர், விவசாயிகள் உணவுப் பொருட்களை அறுவடை செய்யும் போது 15 நாட்களுக்கு முன்னதாகவே பூச்சிக்கொல்லி தெளிப்பதை தவிர்த்து பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் சந்தைப்படுத்துதல் வேண்டும் என தெரிவித்தார். தமிழ்நாடு நாயுடுகள் சமுதாய முன்னேற்ற நலசங்கம் சார்பில் வீரபாண்டிய கட்டபொம்மன் 264வது பிறந்தநாள் விழா கடலூர் டவுன் ஹாலில் நடைபெற்றது. இவ்விழாவில் மாநில தலைவர் பாபு நாயுடு, மாநில உயர்மட்ட குழு தலைவர் துரைராஜ், வீரபாண்டிய கட்டபொம்மன், வம்சாவளி இளைய கட்டபொம்மன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. விழாவில் கடலூரில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சிலை அமைப்பது, நாயுடு சமுதாயத்தை சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்குவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவை ஒட்டி 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது.
ஈரோடு மாவட்டத்தில் காலமுறை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் நலப்பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்கள் நலப்பணியாளர் சங்கத்தின் தலைவர் சண்முகசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பணி நிரந்தரத்தோடு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் இறந்த பணியாளர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் வழங்க வேண்டும் என்றும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் பணியாளர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதோடு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு கனமழை பெய்தது. இதனால் ஏற்பட்ட வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து நிவாரண உதவிகளை ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனம் வழங்கி வருகிறது. இந்நிலையில் தூத்துக்குடி மாநகரில் உள்ள திருவிக நகர், இந்திரா நகர் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை ஸ்டெர்லைட் ஆலை முதன்மை இயக்க அலுவலர் சுமதி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தற்போது நடைபெற்ற பேரிடருக்காக சுமார் 5 கோடி ரூபாய் ஒதுக்கி பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத பகுதிகளில் 1 லட்சம் உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தண்ணீர், பிரெட், மருத்துவ பொருட்கள் உட்பட உள்ளிட்ட 10,000 கிட்கள் பல்வேறு பகுதிகளில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சாந்திகிரி ஆசிரமம் தொடங்கி 25 வருடங்கள் நிறைவடைந்ததை முன்னிட்டு வெள்ளி விழா செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் கிளையில் வரும் 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக திருவனந்தபுரத்தில் உள்ள சாந்திகிரி சித்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து மாணவர்கள், பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் சிறப்பு மருத்துவர்கள் அடங்கிய குழு செய்யூர் மற்றும் அருகில் உள்ள கிராமங்களுக்கு சென்று மக்களின் ஆரோக்கிய நிலை குறித்து ஆய்வு செய்து ஆசிரமத்தில் நடைபெறும் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற சாந்திகிரி ஆசிரமம் சார்பாக அழைப்பு விடுத்தனர். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அவிநாசி ஒன்றிய தேமுதிக சார்பில் அமைதி பேரணி மற்றும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அனைத்து கட்சியினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அவிநாசி பயணியர் விடுதியிலிருந்து ஊர்வலமாக சென்றனர். இதனைத் தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக மாஞ்சோலை பகுதியில் உள்ள மலைச்சாலைகள் முற்றிலும் சேதமடைந்து 15 நாட்களுக்கு பிறகு நேற்று அரசு பேருந்து சேவை தொடங்கியது. இந்நிலையில் மீண்டும் மலைச்சாலைகள் மிக மோசமாக இருப்பதால் அரசு பேருந்து தற்காலிகமாக இயக்க வாய்ப்பு இல்லை என்று போக்குவரத்து அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் 4 கிராம தேயிலை தோட்ட தொழிலாளிகள் ஒன்று கூடிய விரைவில் நடைபயண போராட்டத்தை தொடங்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஆரணி சாலையில் உள்ள கெங்காராம் சுவாமி மடத்தில் உள்ள அருள்மிகு கற்பகவள்ளி உடனுரை ஸ்ரீ கங்காளநாத ஈஸ்வரர் கோயிலில் ஆங்கில புத்தாண்டு மற்றும் சோமவாரத்தை முன்னிட்டு மூலவர் கங்காளநாதருக்கு சிறப்பு பூஜை, 108 சங்கு அபிஷேகம் செய்து மலர் அலங்காரத்தில் மகா கற்பூர தீபத்தை காட்டப்பட்டது. முன்னதாக ஆலய வளாகத்தில் சிவாச்சாரியார்கள் யாகசாலை அமைத்து பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வந்த புனித நீரை யாக கலசத்தில் வைத்து பூஜித்த அந்த புனித நீரை எடுத்துக்கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். தொடர்ந்து மூலவர் கங்காளநாதருக்கு அபிஷேகம் செய்த பிறகு புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. அப்போது பக்தர்கள் நமச்சிவாய நமச்சிவாய சிவாய நமக என முழக்கமிட்டனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை
ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அடுத்த குட்டியம் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி திடீரென நியாய விலை கடைகளில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பொதுமக்களுக்கு வழங்கப்படும் துவரம்பருப்பு தரம் குறைவாக உள்ளதை ஆய்வு செய்து உடனடியாக அதனை மாற்றி தரமான பொருட்களை விநியோகம் செய்ய விற்பனையாளரை கண்டித்து அறிவுறுத்தினார். மேலும் நியாய விலை கடையில் இருப்பு குறித்தும் தொடர்ந்து துவரம்பருப்பு தரம் குறைவாக இருந்ததை உடனடியாக பொதுமக்களுக்கு தரமான துவரம்பருப்பு வழங்க உத்தரவிட்டார். இந்த ஆய்வில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சிவகுமார், அன்பரசன், தாசில்தார் இந்துமதி, வருவாய் ஆய்வாளர் ஜெகநாதன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி திருச்சி தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இதனை கடந்து செல்வதற்கு வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் மிகுந்த சிரமமடைந்து வருகின்றனர். குறிப்பாக பல்கலைக்கழகம் மற்றும் பொதுமக்கள், பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள், மருத்துவமனைக்கு செல்பவர்கள் மிகுந்த சிரமமடைந்து வருகின்றனர். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு இங்கு சாலையை கடக்க நின்றிருந்தவர் மீது கனரக வாகனம் மோதியதில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அதன் பிறகு இங்கு விரைவில் சிக்னல் அமைத்து தரப்படும் என்று அதிகாரிகள் கூறி வந்த நிலையில் தற்போது வரை சிக்னல் அமைக்காத காரணத்தினால் இப்பகுதியில் உள்ள பெண்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் மறைமலை நகர் காவல் நிலைய ஆய்வாளர் முத்து சுப்பிரமணியம் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு 1 மாதத்திற்குள் சிக்னல் அமைத்து தரப்படும். காலை மாலை வேளைகளில் போக்குவரத்து காவலர்கள் பணியில் அமர்த்தி போக்குவரத்துக்கு உதவுவதாக தெரிவித்தார். இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். பழனி தனியார் மண்டபத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் சமுதாய வளைகாப்பு விழா மற்றும் தாலிக்கு தங்கம் வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியை பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு சேலை, பழங்கள், வளையல்கள் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டது. தாலிக்கு தங்கம் கோரி விண்ணப்பித்த 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு தங்க காசும் அவரவர் வங்கிக் கணக்கில் 25,000 ரூபாய் ரொக்கப்பணமும் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அனைத்து கர்ப்பிணி பெண்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அறுசுவை உணவுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி, மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.